இந்த வீடியோவில் இதுவரை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட பொதுத்தமிழ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் முக்கியமான 25 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்க. விடைக்கேற்ற வினாவை தேர்க. இரட்டை கிளவி இரட்டிற் பிரிந்திசையா? இரட்டை கிளவி இரட்டிற் பிரிந்திசையா? இதற்கேற்ற வினா இரட்டிற் பிரிந்திசையாதது எது? இரட்டிற் பிரிந்திசையாதது எது? நெக்ஸ்ட் கொஸ்டின், சேமமுற நாள் முழுதும் உழைப்பதனாலேயே இந்த தேசமெல்லாம் செழித்திடுது என பாடியவர் யார்? சேமமுற நாள் முழுதும் உழைப்பதனாலேயே இந்த தேசமெல்லாம் செழித்திடுது என பாடியவர் யார்? ஆன்சர் மருதகாசி. ஆன்சர் மருதகாசி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ் வருவனவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எது? கீழ் வருவனவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எது? ஆன்சர் கொய்யாக்கனி. ஆன்சர் கொய்யாக்கனி. மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். ஆயிரந்தீவு அங்கையர் கண்ணி, ராஜதண்டனை, மாங்கனி, இது எல்லாமே கவிஞர் கண்ணதாசன் இயற்றிய நூல்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் எது? உவமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, தேன்மலை. ஆன்சர் தேன்மலை. தேன்மலை, துறைமுகம், இது எல்லாமே கவிஞர் சுரதா இயற்றிய நூல்கள். நிலவுப்பூ, அது சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதிய நூல். நெக்ஸ்ட் கொஸ்டின், தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் யார்? தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் யார்? ஆன்சர் நம்மாழ்வார். ஆன்சர் நம்மாழ்வார். நாரையை தூதுவிட்டவர் நாரை, நம்மாழ்வார். நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், உமர் கய்யாம் ரூபாயத் என்ற பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழிபெயர்த்தார். அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை எழுதுக. ரூபாயத் என்பதன் பொருள் நான்கடி செய்யுள். ரூபாயத் என்பதன் பொருள் நான்கடி செய்யுள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் சொற்களில் தொழிற்பெயர் அல்லாததை அறிக. ஆன்சர் தொல்லை. தொல்லை என்ற சொல்லினுடைய பொருள் துன்பம், வினை அப்படிங்கிற பொருள். மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அழுகை, போக்கு, தொழுகை, இது எல்லாமே தொழிற்பெயரை குறிக்கின்ற பெயர்கள். அழுகை அது ஒரு தொழிற்பெயர், தொழுகை அது ஒரு தொழிற்பெயர், போக்கு அதுவும் தொழிற்பெயர் தான். தொல்லை அப்படிங்கிறது தொழிற்பெயர் அல்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின், செயப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. செயப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. ஆன்சர் தொல்காப்பியம் வ.உ.சி.யால் பதிப்பிக்கப்பட்டது. இதுதான் செயப்பாட்டு வினை சொற்றொடர். வ.உ.சி. தொல்காப்பியத்தை பதிப்பித்தார் என்பது தன்வினை வாக்கியம். மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே தன்வினை வாக்கியம். ஆப்ஷன் பி தான் செயப்பாட்டு வினை வாக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. இக்குறளில் அடி எதுகையாவது? குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. இக்குறளில் அடி எதுகையாவது? எதுகை அப்படின்னு சொன்னாலே இரண்டாவது எழுத்து ஒன்றித்து வருவது தான் எதுகை. இரண்டாவது எழுத்து ஒன்றித்து வருவது எதுகை. அடி எதுகைனா அடிதோறும் இரண்டாவது எழுத்து ஒன்றித்து வருவது அடி எதுகை. அதனால் குணமென்னும் கணமேயும், குணமென்னும் அது முதலடி, கணமேயும் அப்படிங்கிறது இரண்டாவது அடி. அப்போ இரண்டு அடிகளிலுமே இரண்டாவது எழுத்து ஒன்றித்து வந்துள்ளதால் இது அடி எதுகை. குணமென்னும் கணமேயும், அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாக்கிய அமைப்பினை கண்டறிக. பள்ளிக்கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் என்பது எவ்வகை வாக்கியம்? ஆன்சர் தனி வாக்கியம். பள்ளிக்கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் என்பது தனி வாக்கியம். கலவை வாக்கியம்னா தனி வாக்கியங்கள் தொடர்ந்து வருவது தான் கலவை வாக்கியம். பள்ளிக்கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்து ஒரு பள்ளியை திறந்து வைத்தார் அப்படின்னு தொடர்ந்து வந்தால் அது கலவை வாக்கியம். இதில் ஒரு இது முடிச்சிட்டாங்க.
பள்ளிக்கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் அப்படின்னு ஒரு தனி வாக்கியம். இது ஒரு தனி வாக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. ஆன்சர், அகநானூற்றை பாண்டியன் உக்கிர பெருவழுதி தொகுப்பித்தான் என்பதுதான் பிறவினை வாக்கியம். மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள். இது தன்வினை வாக்கியம். புறநானூற்றின் கடவுள் வாழ்த்து பாடலை பாரதம் பாடிய பெருந்தேவனார் பாடியுள்ளார். இது தன்வினை வாக்கியம். மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே தன்வினை வாக்கியம். ஆப்ஷன் சி மட்டும்தான் பிறவினை வாக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் இலக்கண குறிப்புக்குரிய பொருந்தாத சொல்லை தேர்க. பண்பு தொகைக்கு பொருந்தாதது எது? ஆன்சர், செய்வினை. செய்வினை பாருங்க. செய்வினை செய்த வினை, செய்கின்ற வினை, செய்யும் வினை அப்படிங்கிற முக்காலத்தையும் குறிக்கின்றது. அதனால் செய்வினை அப்படிங்கிறது வினைத்தொகை. இதில் பண்பு தொகை. அதனால் பண்பு தொகைக்கு பொருந்தாத சொல் செய்வினை. மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். மென்கண், நன்களம், அருவிலை, இது எல்லாமே பண்பு தொகை. மென்கண் இதை பாருங்கள், மென்மை குடல் கண். நன்களம், நன்மை குடல் களம். அருவிலை, அருமை குடல் விலை, இது எல்லாமே பண்பு பெயர்களை குறிப்பதனால இது பண்பு தொகை. நெக்ஸ்ட் கொஸ்டின், நெறியினில் உயிர் செகுத்திடுவ. இதில் உயிர் செகுத்து இவ்விலக்கணத்தை சார்ந்தது. உயிர் செகுத்து இது எந்த இலக்கணத்தை சார்ந்தது? ஆன்சர், இரண்டாம் வேற்றுமை தொகை. உயிரை செகுத்து அப்படிங்கிற பொருளை வரும். உயிரை செகுத்து, ஐ அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருபு. இரண்டாம் வேற்றுமை உருபு தான் ஐ. இது ஐ தொக்கி வந்துள்ளதால் இது வேற்றுமை தொகை, மறைந்து வந்துள்ளது. இரண்டாம் வேற்றுமை தொகை. உயிரை செகுத்து, அதில் ஐ மறைந்து வந்துள்ளதால் இது இரண்டாம் வேற்றுமை தொகை. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியானவற்றை தேர்க. பொருள் திணை. எதிரூன்றல் வெற்றி, மீட்டல் வஞ்சி, செருவென்றது வாகை, எயில் காத்தல் நொச்சி. இதில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், 3ம் 4ம் சரியானது. செருவென்றது வாகை. வாகை அப்படின்னாலே வெல்லுதல் அப்படிங்கிற பொருள். அதாவது வாகை திணை யாருக்காக பாடுவாங்கன்னா, போரில் வெற்றி பெற்ற மன்னனை புகழ்ந்து பாடுவது தான் வாகை, வெற்றி வாகை. அதனால் செரு வென்றது. செரு என்றால் போர் என்று பொருள். போரில் வென்றவனை பாடுவதால் வாகை திணை, இது சரியானது. எயில் காத்தல் நொச்சி. எயில் காத்தல் நொச்சி. ஒரு மாற்றரசன் அந்த நாட்டுக்கு போருக்கு வரும்போது அந்த நாட்டு மன்னன் தன்னுடைய எயில், தன்னுடைய மதிலை காப்பதனால் அது நொச்சி திணை. அதனால் 3ம் 4ம் சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரித்தெழுதுக. நெடுநாவாய். நெடுநாவாய் இதை நம்ம எப்படி பிரித்தெழுதலான்னா, நெடுமை குடல் நாவாய். நெடுமை குடல் நாவாய். நெக்ஸ்ட் கொஸ்டின், நல்ல எனும் அடைமொழியை பெற்ற நூல் எது? நல்ல எனும் அடைமொழியை பெற்ற நூல் எது? நற்றிணை, நல்ல குறுந்தொகை. அதனால் நல்ல அப்படிங்கிறது நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை. நல்ல குறுந்தொகை. நல்ல எனும் அடைமொழியை பெற்ற நூல் குறுந்தொகை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கடலில் கரைத்த பெருங்காயம் போல. இந்த உவமை வாக்கியம் உணர்த்தும் பொருள் எது? கடலில் கரைத்த பெருங்காயம் போல. கடல் மிக பெரியது. அதில் சிறிய வெங்காயத்தை நம்ம பெருங்காயத்தை நம்ம பெருங்காயத்தை நம்ம கடலில் கரைச்சோன்னா அதில் எந்தவித மனமும் வராது. ஏன்னா கடல் பெருசு, பெருங்காயத்தினுடைய அளவு சின்னது. அதனால் அதில் கரைத்து வீணாய் போகும். அதனால் வீணாதல் அப்படிங்கிற பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின், தெரிநிலை வினை எச்சத்தை எடுத்து எழுதுக. தெரிநிலை வினை எச்சம். ஆன்சர், நடந்து வந்தான். நடந்து வந்தான் அப்படிங்கிறது எதை சொல்லுதுன்னா, இறந்த காலத்தை குறிக்கின்ற ஒரு வினை சொல்லாட்டி இருக்குது. நடந்து வந்தான், ஆல்ரெடி வந்தாச்சு, முடிஞ்சாச்சு. அதனால் இது இறந்த காலம். தெரிநிலை வினையச்சம்னா ஒரு வினையச்ச பொருளில் தான் இருக்கும். நடந்து வந்தான் அதுங்கிறது வினையச்சம் தான். ஏன் இது தெரிநிலை வினையச்சம்னா, காலத்தை தெளிவாக காட்டுகின்றது. காலத்தை தெளிவாக காட்டுவதால் இது தெரிநிலை வினையச்சம். மெல்ல நடந்தான் பாருங்க.
இது குறிப்பு வினையெச்சம். மெல்ல நடந்தான் என்பது குறிப்பு வினையெச்சம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. ஓரெழுத்து ஒரு மொழிச்சொல், அதற்கு நிகரான பொருள். கை என்பதற்கு ஒழுக்கம் என்று பொருள். நோ என்பதற்கு துன்பம் என்று பொருள். யா என்பது ஒரு வகை மரம். வவ் என்பதற்கு கைப்பற்றுதல் என்று பொருள். அதனால் ஆப்ஷன் டி 3142. கை ஒழுக்கம், நோ துன்பம், யா ஒரு வகை மரம், வவ் என்பது கைப்பற்றுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஈற்றயலடி சிந்தடி பெற்று வரும் பாவகை எது? ஈற்றயலடி சிந்தடி பெற்று வரும் பாவகை எது? ஆன்சர் நேரிசை ஆசிரியப்பா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஈற்றயலடி சிந்தடி, ஈற்றயலடி சிந்தடி பெற்று வரும் பாவகை நேரிசை ஆசிரியப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின், சோவியத்து அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என கூறியவர் யார்? சோவியத்து அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என கூறியவர் யார்? ஆன்சர் காந்தியடிகள். ஆன்சர் காந்தியடிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கவி காளமேகம் எந்த சமயத்திலிருந்து எந்த சமயத்திற்கு மாறினார்? கவி காளமேகம், காளமேக புலவர் எந்த சமயத்திலிருந்து எந்த சமயத்திற்கு மாறினார்? வைணவத்திலிருந்து சைவத்திற்கு மாறினார். வைணவத்திலிருந்து சைவத்திற்கு மாறியவர் தான் கவி காளமேக புலவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரின் இதழ் பெயரை தேர்ந்தெடுக்க. அதாவது பெருஞ்சித்திரனாரினுடைய இதழ் எதுனா தமிழ்ச்சிட்டு. தமிழ்ச்சிட்டு, தமிழ்ச்சிட்டு, தென்மொழி, இது எல்லாமே பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களின் பெயர்கள். பெருஞ்சித்திரனாரின் இதழ்களின் பெயர்கள் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். இந்த 3 இதழ்களை நடத்தியவர் தான் பெருஞ்சித்திரனார். இந்தியா அது பாரதியாரினுடைய இதழ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். மேதையில் சிறந்ததன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது எது? மேதையில் சிறந்ததன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது எது? ஆன்சர் கற்றது மறவாமை. மேதையில் சிறந்ததன்று கற்றது மறவாமை. ஆப்ஷன் சி பாருங்க. காதலில் சிறந்ததன்று கண்ணஞ்சப்படுதல். காதலில் சிறந்ததன்று கண்ணஞ்சப்படுதல். மேதையில் சிறந்ததன்று கற்றது மறவாமை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இலக்கண குறிப்பறிந்து பொறுத்துக. வழிக்கரை, ஆறாம் வேற்றுமை தொகை, கரகமலம், உருவகம், பொங்கு கடல், வினைத்தொகை, பொங்கிய கடல், பொங்குகின்ற கடல், பொங்கும் கடல். உருவேனில், உரு சால உருதவ நனிக்கூர் களி வந்தாலே அது உரிச்சொற்றொடர். வழிக்கரை, ஆறாம் வேற்றுமை தொகை, ஆறாம் வேற்றுமை உருபு மறைந்து வந்துள்ளது. வழியது கரை, அது அப்படிங்கிறது மறைந்து வந்துள்ளது. கரகமலம் அப்படிங்கிறது உருவகம். பொங்கு கடல் வினைத்தொகை. உருவேனில் உரிச்சொற்றொடர். ஆன்சர் 3412. ஆப்ஷன் சி 3412. அவ்வளோதான். நம்ம 25 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.